செய்திக்கு நேராக நம்ம போகலாம். இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி இந்த ஜூன் மாதத்தில் அப்பா ஆண்டவரே, இந்த இறுதி வார வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் உங்க பிள்ளைகளோடு என்ன வார்த்தையில் பேச விரும்புகிறீரோ, என்ன வாக்கை கொடுக்க விரும்புகிறீரோ, அது அதன்படியே ஆகட்டும் அப்பா. அடிமையை ஒரு கழுதையாக மாத்திரம் பலிபீடத்திலே தாழ்த்துகிறேன், தரை மட்டும் தருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து வல்லமையாய் வெளிப்படும், தீர்க்க தரிசனங்களோடு வெளிப்படும். ஆண்டவரே, வார்த்தை புறப்படும் போதே அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கிற இந்த ஜனத்துக்கு அற்புதம் நடக்கட்டும். வீட்டுக்குள் அற்புதம் நடக்கட்டும், பிள்ளைகளுக்குள் அற்புதம் நடக்கட்டும். இங்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்திக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மப்பும் மந்தாரமுமான ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளப்படட்டும், கட்டப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். ஜீவ ஊற்று போல நதியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால தான் நாம பிழைத்திருக்கிறோம். எங்க என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில தான் இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணும்படி எழுந்தருளி இருக்கிறார். உங்களை வெறுமையா ஒன்றும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டார். நல்லா கவனிக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு சடங்கு வீட்டுக்கு போறோம், ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போறோம். ஆனா ஒரு தேவனுடைய சன்னிதானத்துக்கு அழைக்கப்படாம, தெரிந்து கொள்ளப்படாம உள்ள வர முடியாது. அப்படியே நீங்க உள்ள வந்துட்டாலும், நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க பாருங்க, இந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, இதை பரலோகம் அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விலைக்கிரயம் இருக்கு பாருங்க, இந்த மத்தியான நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நீங்க அவரை உங்களுக்கு உகந்த பலிகளா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க பாருங்க, இந்த பலனை ஆண்டவர் திருப்பி தருவார். சில நேரம் நம்ம அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு தெரியும் அவ்வளவு போராட்டம் இருக்கும், அவ்வளவு பிரச்சனை இருக்கும், அவ்வளவு தேவை இருக்கும், நெருக்கம் இருக்கும். அதுக்கு மத்தியில் தான் அங்கே வந்து உட்கார்ந்துருப்போம். ஆனால் உட்கார்ந்து இருக்கும்போது சில நேரம் நமக்கு கூட அது வேடிக்கையாக தெரியலாம். நாம் இந்த கூட்டத்துக்கு புறப்பட்டு வருவதை பலர் வேடிக்கையாக கூட பார்க்கலாம். வேற வேலை லெவலுக்கு இந்த கூட்டத்துக்கு போய் தான் இவா உருப்படா போறா போல, இந்த இல்லது இவா போய் அந்த கூட்டம் உருப்பட்டுரும் போல பலர் பல விதமாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் இந்த நாளை வீணாக்க மாட்டார். எனக்கு நாங்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு பாடல் வேளையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கும்போது இந்த 4 மாவடிக்கு அதிகமாக ஓடுவேன். அப்போ எனக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை. ஆனால் நான் போகும்போது எனக்கு வெறுமையாக தோணும். போகிறோமே அங்கே போய் ஜெபம் பண்ண கூட முடியாது. சில நேரம் உங்களை போல கண்ணை கட்டும், சரீரத்தில் வலி வரும், பலவீனம் வரும். ஆனாலும் ஓடுவேன். ஒரு சமயம் பாருங்க, ஒரு 12 மணி நேர திறப்பின் வாசல் கூட்டம் ஒன்று கன்னியாகுமரியில் நடந்தது. அப்போ அங்கே போகணும். அப்போ எங்கள் சித்தி, எங்கள் பக்கத்து வீட்டாக்கா, நாங்கள் 3 பேரும் பயணப்படுறோம். காலையில் 4 மணிக்கு எழும்பி 5 மணிக்கு ஏறி திருநெல்வேலி போய், திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி போயாச்சு. அங்கே போனால் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காலையில் சாப்பிடலை, டீ காஃபி குடிக்கல, உபவாசத்தோடு போகிறோம். அங்கே போனால் ஒரு 10 மணிக்கு மேலே எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. அந்த ஜுரம் வந்துட்டு ரொம்ப உடம்பு வலி வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். அந்த 2 பேருக்கிட்டையும் எனக்கு ஜுரம் இருக்கிறத சொல்லலை. ஆனால் என்னால் அங்கே உட்காரவே முடியல, அந்த ஜெபத்தில் இருக்கவே முடியல. நான் கொஞ்ச நேரம் அது ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் நடந்தது. அப்படியே நடந்து ரெஸ்ட் ரூம் போவோன்னு வந்து ஒரு திறந்து கிடந்த ஒரு வகுப்பறை, அதில் அப்படியே தரையில் படுத்து உருள ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, படுத்தாலும் தூக்கம் வரல, உருள ஆரம்பிச்சேன், அவ்வளவு வலி. ஆனா அன்னைக்கு என்னடா இது வாழ்க்கை, கூட்டத்துக்கு வந்தாலும் நல்லா இல்லை, கூட்டத்துக்கு வந்தாலும் ஒன்றும் புரியல, கூட்டத்துக்கு வந்தாலும் ஒன்றும் விளங்கல அப்படின்னு சொல்லி கிறக்கத்தோட மயக்கத்தோட மீதி இருந்த ஜபத்தையும் அப்படியே தள்ளி தள்ளி ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா நான் அன்னைக்கு விதைச்சது இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
அதுபோல் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து விதைக்கிறீங்கல்ல, இது இனி வரும் காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உட்கார்ந்துருக்கிற நீங்கள் டென்ஷனோட உட்கார்ந்துருக்கலாம், பதற்றத்தோடு உட்கார்ந்துருக்கலாம், கவலையோடு உட்கார்ந்துருக்கலாம். என்னடா கேட்ட வார்த்தையை தானே கேட்குறோம், உட்கார்ந்துருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சலிச்சு போகிற அளவு கேட்குறீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதமும் சலிச்சு போகிற அளவுக்கு வரும். ஆமேன் சொல்லுங்களே. கர்த்தர் ஒருவர் தான் தன்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை நேசிக்கிறவர். ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப நேசிக்க மாட்டார். மார்த்தாள் மரியாள். மார்த்தா பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கிறா. சமையல் பண்ணணும், குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும், தண்ணி ரெடி பண்ணணும், படுக்க ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணும். ஏசப்பா சீஷரோடு வந்துட்டார். ஆனா மரியாள் மட்டும்தான் அப்படியே சப்புன்னு அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தா. ஆனா தேவன் மெச்சு கொண்டது அந்த மரியாளை. இன்றும் ஆண்டவருடைய கூடுகைக்கு அவரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட உங்களை கர்த்தர் நல்லவர்களாகவே பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அவங்க உட்கார்ந்து இருந்தது அன்னைக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ இல்லையோ, பின்வரும் நாட்களில் அவங்க வீட்டுக்குள்ள சடுதியான மரணம் வரும் பொழுது கர்த்தர் அவள் அன்று அந்த பாதத்தில் விலைக்கிரயம் செலுத்தினாலே அந்த விலைக்கிரயத்திற்கு பலனாய் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நான் சொல்லட்டும், இன்றும் நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கலாம். இனி வரும் காலம் அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் கோடி மடங்கு கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. சிலர் உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம அவ்வளவுதானா, செத்து போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை அப்படியே போகுமோ. இல்லை, கர்த்தர் இப்ப மரணத்தை உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிற காலம் வரை இந்த உலகத்தில் உங்களுக்கு பலன் கொடுப்பார், தீர்க்காயுளை கொடுப்பார், ஆயுஷின் வருஷங்களை பெருக பண்ணுவார். இன்றும் கூட என்ன வார்த்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கணும், பிரசங்கம் பண்ணணும், எதை வச்சு ஜெபிக்கணுங்கும் போது ஒரு எளிய பிரசங்கம் தான். சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கொஞ்சம் பைபிள் எடுங்க. சங்கீதம் 121. சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க இப்ப எப்படி வந்திருக்கீங்க? நெருக்கத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறீங்க. நெருக்கம் கொஞ்சமா இருக்கு, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். கடன் என்னை ஒரு பக்கம் நெருக்குது, பண தேவை என்ன ஒரு பக்கம் நெருக்குது, எதிர்காலத்தை குறிச்ச பயம் ஒரு பக்கம் நெருக்குது, அவமானப்படுத்துகிற கூட்டம் எனக்கு விரோதமா எழும்பி என்ன பலமா நெருக்குறாங்க, மந்திரவாதம் நெருக்குது, மனுஷங்க நெருக்குறாங்கன்னு பலவித நெருக்கத்துக்கு மத்தியில வந்திருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, அவர் உங்களை விடுதலை செய்ய போகிறார், உங்களை விடுதலை செய்ய போகிறார். எந்த கட்டுகள், எந்த சிறையிருப்புகள், எந்த போராட்டங்கள், எந்த உபத்திரவங்கள், எந்த வழக்குகள், எந்த சத்துரு உருவாக்கின காகிதம் என் மகளே மகனே உன்னை நெருக்குகிறதோ அந்த நெருக்கத்திலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விசாலத்துக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவிதமான நெருக்கம், தூங்க முடியல, எழும்ப முடியல, செயல்பட முடியல, அடுத்த கால கட்டத்துக்குள்ள போக முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஊழியம் செய்ய முடியல, பல விதத்துல நெருக்கம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க நெருக்கத்தை மனுஷங்க அவமதிக்கலாம், மனுஷங்க பொருட்படுத்தாம போகலாம், ஆனா தேவன் உங்க நெருக்கத்தை சீக்கிரமா மாத்த போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசமே இல்லையே? ரொம்ப நெருக்கப்பட்டுட்டீங்களோ? எந்த அளவுக்கு நெருக்கம் வருதோ அந்த அளவுக்கு விடுதலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு உலகத்தில் எல்லாம் இருக்கும்போது யாரும் நம்மளை நெருக்க மாட்டாங்க. எல்லாம் இருக்கும்போது, பணம், காசு, பதவி, பட்டம், பொருள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு எல்லோரும் கூட இருப்பார்கள். ஆனா நெருக்கம் வரும்போது எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க. மரணம் வந்துருன்னா ஓடியே போயிடுவாங்க. வீட்டுக்கு வியாதி வந்துருச்சுன்னா ஓடியே போயிடுவாங்க. சற்று சில சலசலப்பான காரியம் வந்தா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. யாரு ஓடினாலும் இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல, உங்க தெருவில், உங்க பட்டணத்துல நீங்க தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? உங்களை நெருக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, சவால் விட்டுட்டு இருக்காங்களா? பயப்படாதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள்.
இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் தப்புவிக்கப்படுவார்கள். சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு அவ்வளவு பாடு, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு தனிமை, நெருக்கப்படுறாரு. தனிமை அவரை ரொம்ப நெருக்கி இருக்கும், பாடுகள் அவளை ரொம்ப நெருக்கிச்சு. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஒரு தேவ மனிதனாய் அவர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரை கூப்பிடுறீங்க? உங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்களா ஆண்டவரை? நம்ம கவலைப்படும் போது என்ன செய்யறோம் தெரியுமா? நிறைய புலம்புறோம், பினாத்துறோம். யாருக்கிட்டையாவது போனை போட்டு எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கோம். பார்க்குறவங்க கிட்டலாம் நம்ம கஷ்டத்தை சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, எருசலேம் நகர வீதிகளில் ஒருவன் இருந்தான். பர்திமேயு குருடன், கண் பார்வையற்றவன், மிகவும் நெருக்கப்பட்டான். வெளிச்சம் இல்லை, அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, தனிமை, எதிர்காலத்துக்கு அவனுக்கு தேவை சந்திக்கப்படவில்லை. அந்த நகர வீதிகளில் தர்மம் எடுத்து பிழைப்பதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. ஆனா அந்த வீதிகளுக்குள் இயேசு போகும்போது அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஆனா பாருங்க, அவனுக்கு கூப்பிடுறதுக்கும் ஒரு நெருக்கம் வந்துச்சு. ஏய் கூப்பிடாத, சத்தத்தை மூடு. இப்ப நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வாழ்க்கையிலையும் நெருக்கம், நமக்கு சந்தோஷத்திலையும் நெருக்கம், நம்ம ஆண்டவரை தேட வர்றதுலையும் ஒரு நெருக்கம் இருக்கு. நம்ம ஆண்டவரை தேடி வர்றதுலையும் ஒரு நெருக்கம் இருக்கு, ஆண்டவரை கூப்பிடுறதுலையும் ஒரு நெருக்கம் இருக்கு. நாம நினைக்கிறோம் ஜெபம் கூட பண்ண முடியலையே, ஆண்டவரை தேடக்கூட முடியலையே, கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த நெருக்கம் எல்லாம் உங்களுக்கு சுக சமீபமா வச்சிருக்குங்கிறத மறந்து போகாதீங்க. அந்த தாவீதின் குமாரனை என்று அந்த பர்திமேயு குருடன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தர் அவன் பக்கமாய் திரும்பி நெருக்கத்தின் பிடியில் இருந்த அந்த மனிதனின் கண்களை கர்த்தர் திறந்து அவனை ஆசீர்வதித்தார், வெளிச்சம் கொடுத்தார், பார்வை கொடுத்தார், வாழ்க்கை கொடுத்தார், சுக வாழ்வை கொடுத்தார். அவன் செயல்பட்டான், அவன் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டான், அவன் மூலமாய் தேவனும் மகிமைப்பட்டார். இன்றும் கூட என கண்பான தேவ பிள்ளையே, எதிர்காலத்தை குறித்து குருட்டாட்டத்தின் பிடியில் என்ன செய்வதென்று தெரியாமல், செயல்பட முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல், துதிக்க முடியாமல், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், எப்பக்கமும் எல்லாராலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவஜனமே, நீ அவரை நோக்கி கூப்பிடும் இந்த நாளில் உனக்கு ஒரு விடுதலையை இயேசு சமீபமாய் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை நெருக்குகிற நெருக்குதலும், உங்களை நொறுக்குகிற மனிதர்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலம்தான். பயப்படாதீங்க. தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் உங்கள் வல பக்கத்தின் துணையாளராய் இருந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நெருக்கத்தின் மத்தியில சோர்ந்து போகாத, மௌனமாய் இருந்திராத, புலம்பிராதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க, ஜெபத்தை விட்டு விலகிறாதீங்க, விசுவாச பாதையை விட்டு விலகிறாதீங்க. நாம சொல்றோம் கடைசி காலம்னு சொல்றோம், கடைசி காலத்துல ஜெபிக்கணும்னு சொல்றோம். ஆனா நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆனா ஜெபிக்கிறவங்களை உற்று கவனித்தா உள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்கு, விசுவாசம் இல்லாமல் இருக்கு. காரணம், நான் தேடி தேடி பார்த்துட்டேன், கர்த்தர் எனக்கு தரல. கால தாமதம் ஆவதை கண்டு ஒரு அவிவிசுவாசம், போராட்டம் பெருகுவதை கண்டு ஒரு அவிவிசுவாசம், விஞ்ஞானம் வளருகிற இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியான காலத்தில் இருக்கிறதுனால ஒரு அவிவிசுவாசம். அதான் வேதம் சொல்லுது, மனுஷ குமாரனுடைய காலத்துல விசுவாசத்தை காண்பாரோ. கர்த்தர் சொல்றாரு, நெருக்கப்பட்டாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பர்திமேயு குருடன் ஒரு நேரம் கூப்பிட்டு பார்த்தான், அவர் சட்டை பண்ணவே இல்லை. ரெண்டாவது நேரம் கூப்பிட்டு பார்த்தான், அவர் கவனிக்கவே இல்லை. ஆனா அவன் நினைச்சா விட்டுருக்கலாம். நாம் அப்படிதான், ஒரு நேரம் கூப்பிட்டு பார்க்கும், ஒரு நேரம் கூட்டத்துக்கு வந்து பார்க்கும், ஒரு நேரம் உபவாசித்து பார்க்கும், ஒரு நேரம் ஜெபிச்சு பார்க்கும், ஒரு நேரம் ஊழியக்காரன் அழைச்சு பார்க்கிறோம். கர்த்தர் கேட்கலையா, விட்டுடுறோம், மௌனமாயிடுறோம், சும்மா ஆயிடுறோம், பின்வாங்கி போறோம், உலக வழக்கத்துக்குள்ள போயிடுறோம், உலக பேச்சுக்குள்ள போயிடுறோம், பாவத்துக்குள்ள போயிடுறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல சீயோனே, சீயோனே
எழும்பு எழும்பு, உன் வல்லமையை மறுபடியும் தரித்துக்கொள். கர்த்தர் இன்றைக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், உத்தரவாதமாய் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்காகவே சொல்லுகிறார். நெருக்கப்பட்ட உன் வாழ்வுக்கு ஆண்டவர் சமீபமாயிருந்து உன்னை விடுவித்து உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். குடியிருப்பிலே, வீட்டுக்குள்ளே, உறவுகளாலே, சொந்தங்களாலே, பந்தங்களாலே, அறிமுகமான மனிதர்களாலே, எதிராளிகளாலே, பகைஞர்களாலே நெருக்கப்படுகிற மகளே, ஒடுக்கப்படுகிற மகனே, கர்த்தர் சொல்றார், உனக்கு விடுதலை சமீபம், உனக்கு விடுதலை சமீபம். இந்த காலம் எல்லாம் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போய் கொண்டிருக்கு, உங்களை அழிவுக்கு நேரா கொண்டு போகல. நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடுவேன், அவ்வளவுதான், கடன் பெருகி போச்சு, பண தேவை பெருகி போச்சு, இனி முடியாது நினைக்கிறீங்க. இல்ல, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் கூடும். உங்க வாழ்க்கையில மனுஷரால கூடாத ஒரு நிலைமைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனி நீங்க நினைச்சாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு சோதனைக்குள்ள அகப்பட்டு கொண்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் உன்னை விடுதலை செய்வேன். இயேசு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். நான் நினைச்சு பார்த்தேன், அன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மீட்டிங்ல இருக்கும்போது ஒருவேளை நான் விடுவிக்கப்படுவேனா என்று எண்ணி பார்த்தேனா? இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த விடுதலையை வைத்திருந்தார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். மகனே, மகளே, எப்போ ஒரு சோதனை காலத்துக்குள்ள உங்களை தூக்கி போட்டாரோ, ஒரு சோதனை காரணாகிய பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தாரோ, அப்பவே அதை தாங்கவும் பலன் தந்துட்டாரு. தப்பி செல்லவும் ஒரு வாசலை திறந்து வச்சுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். போகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நெருக்கப்படுற நீங்க எதிலெல்லாம் நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்படியெல்லாம் நெருக்கப்படுறீங்க, இந்த காலத்தில் நீங்க என்ன செய்யணும், என்ன செய்தா உங்களை எப்படி அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்வேன் என்பதை உங்களுக்கு வசனம் மூலம் சொல்ல போகிறார். சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 34:4. நல்ல கவனிக்கணும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. எப்படிப்பட்ட பயம் இருக்கு? சாதாரண பயம் இல்லை, பெரிய பயம் இருக்கு. வெளியே வாய் தான் நிறைய பேருக்கு மிச்சம், செபத்திலலாம் அடிச்சுக்க முடியாது. ஆனால் தலை தொட்டு ஜோம் பண்ண தான் தெரியும். உள்ள அவ்வளவு பெரிய நடுக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம். நேற்று ஒரு சகோதரிக்கு அவ தைரியமா நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு காரியத்துல டக்குன்னு தலையில கை வச்சு ஜெபிச்சா. அவ உள்ள கொலை உயிரா நடுக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியே பார்த்தா அவ பயந்தாங்குழி மாதிரி தெரியல. ஆனா உள்ள என்ன இருக்கு? பயத்தின் ஆவி. சகோதரி, ஏதோ ஒரு காரியம் உங்களை ரொம்ப பயம் காட்டுது, உங்களை ரொம்ப ஐயப்படுத்துது, உங்களை ரொம்ப அச்சுறுத்துது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதீங்க. பயம் என்கிற நெருக்கத்துக்குள்ள இருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப தேடணும். இப்ப தேடுற பிரகாரம்லாம் தேடனா பத்தாது, இன்னும் அதிகமா தேடுங்க, தீவிரமா தேடுங்க, ஓயாம தேடுங்க. கட்டில் மேல படுத்து விட்டத்தை பார்த்து சிந்திக்கிற காலம் இல்ல, கண்ணீரை விட்டு தலையணைய நினைக்கிற காலம் இல்ல. இது தேவனுடைய பாதத்தை தொடுகிற காலம், தேவனுடைய பாதத்தை முத்தமிடுகிற காலம். இது மனுஷனை தேடி போய் விமோச்சனத்தை கேட்கிற காலம் இல்ல. இது உதவிக்காக யாராவது உதவ மாட்டாங்களான்னு நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிற காலம் அல்ல. அவரே உங்களுக்கு தீர்வாய் இருப்பார், அவரே உங்களுக்கு பதிலாக இருப்பார், அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். விடாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல நீ நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு வராது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு காரியம் பயங்காட்டிக்கிட்டே இருக்கு. பிள்ளைய குறிச்ச காரியம், பிள்ளைங்க போற போக்கு, பிள்ளைகளுடைய தடுமாற்றமான பாதை, கணவனுடைய பாவம் அல்லது பொருளாதார ரீதியான தாக்கம், பிசாசோட போராட்டம். ஐயோ, இன்னும் ஆசீர்வாதம் கை கூடலையே, தாமதமாயிற்றே, அடைக்கப்பட்டிருக்கே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதிர்காலத்தை குறித்து, அடுத்த காலத்தை குறித்து, இனி வர போகும் நாட்களை குறித்து நீ பயப்படாதே. சீயோனே, நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், கைவிட்டாரோ என்று நீ கலங்காதே. தாய் தன் பாலகனை மறந்தாலும்
கர்த்தர் உன்னை ஒரு போதும் மறக்க போவதில்லை. உங்களை உள்ளம் கைகள்ல வரைஞ்சு வச்சுட்டார். அவர் நீங்க நினைச்சாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். உங்க நினைவுகளை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை பார்ப்பாய். வருஷத்தின் துவக்கம் அற்பமா தோன்றிருச்சு. 6வது மாசம் இறுதி. அவ்வளவு பாடுபட்டுட்டோம் பாருங்க, அவ்வளவு நெருக்கப்பட்டுட்டீங்க, அவ்வளவு உடைக்கப்பட்டுட்டீங்க, அவ்வளவு தூரம் உதாசீனப்படுத்தப்பட்டுட்டீங்க, இதுவரை கேட்காத வார்த்தைகளை காதுக்குள்ள கேட்டுட்டீங்க, அவ்வளவு நிந்த. அப்படிதான் இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆனா வருஷத்தின் இந்த பாதிய இனி வர போகும் மாதத்திலிருந்து நன்மையால் துவங்க போகிறார், அதிசயமாய் துவங்க போகிறார். இந்த ஆண்டு முடிவடையும் போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஆண்டு முடிவடையும் போது நீ சம்பூரணம் அடைந்திருப்பாய், நீ திருப்தி அடைந்திருப்பாய், நீ மீதி துணிக்க எடுத்திருப்பாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் உச்சிதமான கோதுமையினால் போஷித்திருப்பதை நீ பார்ப்பாய். கண்மலை தேனினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி வைத்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருப்பார், தேடுகிறவராய் இருப்பார். பயப்படாதீங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ரொம்ப பயந்தது யார் தெரியுமா? தாவீது. அவன் அவ்வளவு தூரம் பயங்காட்டிட்டாங்க. சவுல் 3000 ராணுவ வீரர்களோடு ஒரு சின்ன தம்மாந்துண்ட தேடனா, ஒரு தெள்ளுப்பூச்சி தான் தாவீது. அவரை தேடனா எவ்வளவு பயம் இருக்கும். நம்ம ஒரு 3 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம், அவனுக்கு நம்ம படுற பாடு. ஒரு 2 இடத்துல குழு லோன் வாங்கியிருப்போம், அதுக்கு வர்றதுக்கு அவ்வளவு பயம். ஆனா இந்த சங்கீதக்காரராகிய தாவீத ஒரு நாட்டு ராஜாவே தேடுறார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முதல்வர் நம்மளை ஆள் போட்டு தேடனா தப்பிக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? பிடிச்சு தூக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் அந்த நாட்டு ராணுவம் 3000 வீரர்கள் ஒருவனை தேடினார்கள். நிம்மதியா உறங்கி இருப்பாரா? நிம்மதியா இருந்திருப்பாரா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்களை அப்படி துரத்திக்கிட்டே இருக்கா, உங்களை பயங்காட்டிக்கிட்டே இருக்கா, உங்க பிராணனை வாங்க அது உங்களை ரொம்ப கங்கணம் கட்டி தேடிக்கிட்டே இருக்கா. பயப்படாதீங்க, கர்த்தரை தேடுங்க. சங்கீதக்காரராகிய தாவீத நாட்டோட ராஜாவே தேடும் போது அவர் யாருக்கிட்ட போய் ஒளிய முடியும்? யாருக்கிட்ட போய் நீதி கேட்க முடியும்? பாருங்க, பெலிஸ்திய நாட்டுக்குள்ள கூட போய் ஒளியும் அவல நிலை அவருக்கு வந்தது. ஆனாலும் அவர் கர்த்தரை தேடினபடியினால் பிழைத்தார். சங்கீதக்காரராகிய தாவீதுக்காக தேவன் தன் கரத்தை நீட்டினார். இன்றும் கூட ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். நல்லா கவனிச்சா, சிக்லாக் என்கிற ஒரு பகுதியில் தாவீதும் தாவீதோடு கூட இருந்தவர்களும் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள எதிராளியானவர்கள் இந்த சிக்லாக்குள்ள நுழைஞ்சி இந்த பட்டணத்தை சூறையாடி இங்க உள்ள பெண்களையும் பிள்ளைகளையும் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. சிக்லாக் பட்டணத்தை தீக்கரை ஆக்கிட்டாங்க. தாவீதோட மனைவிகளும் பிள்ளைகளும் கூட அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். தாவீதினுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. இப்போ இந்த சங்கீதக்காரராகிய தாவீது கூட இந்த சிக்லாக்கோட ஆண்கள் எல்லாம் கூட தான் இருந்தாங்க. ஆனா இங்க கொள்ளை அடிச்சுட்டு போனதும் இதுக்கெல்லாம் காரணம் தாவீது தான் சொல்லி கூட இருந்தவங்களே தாவீதுக்கு விரோதமா கல்ல பிடிச்சாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொல்லாத ஒரு உலகம், பொல்லாத ஒரு காலம். நீங்க நம்பின மனுஷங்க தான் உங்களுக்கு முதல் எதிராளியா இருப்பாங்க. உங்களோட நல்லா பேசணுவங்க தான் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி அசிங்கமா பேசுவாங்க. நீங்க யார் மேல அன்பு வச்சீங்களோ அவங்க தான் துரோக பின்னணியை வச்சிருப்பாங்க. மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள். பயம் காட்டும் காரியத்தை மனிதர்கள் இன்னைக்கு நமக்கு செய்து கொண்டே இருப்பாங்க. தாவீதுக்கும் அப்படித்தான் பயம் காட்டும் காரியத்தை அந்த மக்கள் செய்தார்கள். கல்லை எடுத்தார்கள். யாரு? கூடவே படுத்தவங்க, கூடவே தூங்கினவங்க, கூடவே சாப்பிட்டவங்க, அறிமுகமான நண்பர்கள் தான் தாவீதை பயமுறுத்தினது. இன்னைக்கும் கூட ஒரு சிலர் அல்ல, பலரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியிருக்கு. பல காரியத்தை பார்த்து பயந்து ஒரு காரியத்தை அரங்கேற்றணும்னா கூட பயம். உலக மனுஷன் சின்ன காரியத்தை கூட 10 பேருக்கு சொல்லி நடத்துறான். ஆனா நம்ம காரியத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பயம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்,
நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை. இந்த சங்கீதக்காரராகிய தாவீதை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பயப்படும் காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. பயந்த காரியம் அந்த தாவீதுக்கு நடக்கவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயமுறுத்தலுக்கு மத்தியில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க பயப்படுற காரியம் உங்க எல்லைகளுக்குள்ள வரவே வராது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, மோசே மூலமா ஆண்டவர் வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு வந்துட்டாரு? வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே வந்ததும் என்ன இருக்கு? முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை இருக்கு. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. முன்னாடி போனா அழிவு, பின்னாடி போனா கொலை பாதகம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அவர்கள் பட்சமாய் நின்று செங்கடலை பிளந்தார். உங்க முன்னாடி இருக்கிறது பெரிய கடல் தான். கடல் போன்ற பிரச்சனை, நீங்க அதை கடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது உண்மைதான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே இல்லை. உங்களுடைய கடன் அடைய, உங்க பிரச்சனை தீர, உங்க போராட்டம் மாற, நீங்க இருக்கிற அந்த பிரச்சனைக்கு உங்க விடிவு காலம் பிறக்க, நல்ல தீர்ப்பு கிடைக்க சாதகமே இல்லைதான். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளையா இருந்தா கர்த்தர் உங்களோட கூட நின்று உங்களை ரட்சிப்பார், தப்புவிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா உள்ள விட்டுருவார், பிரச்சனைக்குள்ள நம்மளை விட்டுறாரு. அது உண்மை. யாருக்கிட்டையாவது மாட்டி விட்டுருவார், நம்மளை யாருக்கிட்டையாவது சிக்க வச்சிருவார். நம்ம வீட்டுக்குள்ள அப்படி மாட்டிக்கிடுவோம், தெருவில் அப்படி மாட்டிக்கிடுவோம், பட்டணத்தில் அப்படி மாட்டிக்கிடுவோம், சபைக்குள்ள அப்படி மாட்டிக்கிடுவோம். ஐயோ இவாட்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன், இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வர போறேன், ஐயோ இந்த தீங்கு என்னை வளைத்து கொண்டதே என்று எண்ணுவோம். ஆனால் கர்த்தரை தேடுபவர்களை அவர்களால் கொள்ளையிட முடியாது. நீங்க ஆண்டவரை தேடுற பிள்ளையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, கொள்ளையிட முடியாது, உங்க நன்மையை கெடுக்க முடியாது, உங்களை வாழ விடாம பண்ண முடியாது. நீங்க பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. ஆண்டவர் உங்க பக்கமா இருப்பாரு, உங்களுக்காக வழக்காடுவாரு. அவர் கடலை மட்டும் பிளந்து ரோடு போட்டு அவங்கள அந்த பக்கம் அனுப்பல, பின்னாடி இருந்து இவன் கடைசி வரை இருந்தா என் பிள்ளைகளுக்கு டென்ஷனாவே இருக்கும். அதனால அந்த பார்வோனுடைய சேனையை முடிக்கவும் செஞ்சுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பயப்படும் காரியம் உங்களுக்கு சம்பவிக்காது, உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்னைக்கு நீங்க பயப்படும் சூழ்நிலைமையில, நெருக்கத்துக்கு மத்தியில அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்பர் 2, ஆதியாகமம் 30, 22, 23, 24 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 30, 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. நல்ல கவனிக்கணும், வார்த்தைகளை வாசிக்கும் போது தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். நம்பர் 2, இந்த நெருக்கத்தில் எதுல நெருக்கப்படுறீங்க தெரியுமா? அவமானம். உங்க வாழ்க்கையில் உங்களை கேவலப்படுத்துறாங்க, உங்களை கேவலமா பார்க்கறாங்க, கேவலமா பேசுறாங்க, உங்களை அற்பமா நினைக்கிறாங்க, உங்களை அசட்டை பண்றாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுக்குள்ள இல்ல, உங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல. ஏதோ நடந்த ஒரு தவறு, அல்லது உங்க வீட்டார் செய்கிற ஏதோ ஒரு பாவம், அல்லது உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கடன், நிந்த, அவமான, இழப்பு. அதனால உங்க தெருவில் நீங்க அவமானப்படுத்தப்பட்ட சின்னமா இருக்கலாம். உங்க குடும்பத்தாருக்கு மத்தியில், உங்க உடன்பிறப்புக்கு மத்தியில் கேவலமானவளா நீங்க இருக்கலாம். ஆனா இந்த நேரம் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களை கூடி நின்று பேசுறாங்க, உங்க முகத்துக்கு நேர கேள்வி கேட்கிறாங்க. உங்க ஸ்தானத்துக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுக்கவே இல்லை, உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கல, உங்க பாடுகளை கூட சிலர் மதிக்கல, துச்சமா என்றாங்க, துச்சமா என்றாங்க. இந்த ராகேலும் அப்படித்தான். ஏனென்றால் இவள் சகோதரி லேயாள். அவளுக்கு பாருங்க 6 ஆண் குழந்தையும் 1 பெண் குழந்தையும் அவளுக்கு இருக்கு.
அவளுக்கு 7 குழந்தைகள் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இவளுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. அவள் அவமதிக்கப்படுகிறாள். நேரா யாக்கோபு கிட்ட போய் கேட்கிறா, யாக்கோபு, என்ன நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே, எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க மாட்டியான்னு சொன்னதும் யாக்கோபு கையை விரிச்சிட்டார். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவர்ல வாசல் அடைச்சு வச்சிருக்காரு, நீ அவர்கிட்ட போய் கேளு. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் நம்முடைய தீர்வுக்கு மனிதனை நோக்கி பார்ப்போம். ஆனா மனுஷங்க என்ன செஞ்சிருவாங்க? கை விரிச்சிருவாங்க. உதவ வேண்டியவங்க கை விரிச்சிருவாங்க. அல்லது உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த பலம் கொண்டவர்கள் கை விரிப்பார்கள். எதுக்கு அது நடக்குதுன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சில நேரம் கணவர் கூட அப்படிதான், மகா கூட அப்படிதான் கை விரிச்சிருவாங்க. குடும்பம் கை விரிச்சிரும், உடன்பிறப்பு கை விரிச்சிரும், நமக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க கை விரிச்சிருவாங்க. ஆனா ஒண்ணு, இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நம்பின மனுஷன் காலை வாருவான், உன்னை தெரியாதது மாதிரி போயிடுவான், உங்க நம்பரை பிளாக் பண்ணிடுவான், உங்ககிட்ட பேசாமே போயிடுவாங்க, உங்களை குறித்து தாறுமாறா சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், உன்னுடைய தவிப்பை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர். இவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு கவலை, அவளுக்கு அவமானம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு வீட்டுக்குள்ள வருமானம் இல்லை, வேலை இல்லை, கணவர் குடிக்கிறாரு, வெறிக்கிறாரு, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, கற்பத்தின் கனி இல்லை, ஏதோ ஒரு காரியம், அல்லது கடன் பாரம், அல்லது உங்க வீட்டுக்குள்ள பல சண்டைகள். இதை பார்த்து சிலர் உங்களை துச்சமா அவமதிக்கலாம். இவள் போக்கத்தவள், போக்கத்தவன், இவனுக்கு யார் இருக்கிறா? உங்களை கேவலப்படுத்தலாம். ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு ஆதரவா பரலோகம் இருக்கு. இந்த உலகத்தாரால எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கேவலப்படுத்தப்படுதோ அப்பமே நீங்க நினைச்சுக்கிடணும், சந்தோஷப்படணும். எங்க நீங்க சந்தோஷப்படுறீங்க? போங்க, நீங்க கூட கொஞ்சம் எல்லாம் ஃபியூஸ் போயிடுறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா சொன்னாரு, நான் தான் உனக்கு வழினாரு. சொன்னாரா இல்லையா? சத்தியம்னார், ஜீவன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன சொன்னார்? சந்தோஷத்தோடய வர சொன்னாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வானார். அப்ப ஏசப்பா எந்த வழியில போனாரு? அவரை காரி சளக்குன்னு தூணு துப்பிட்டாங்க, மூஞ்சில எச்சு, அவர் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டாங்க, அவர் கண்ணை கட்டி தலையில கொட்டி சொல்லு பார்க்கலாம். அவர் வரத்தை கொச்சப்படுத்தினாங்க, அவர் அபிஷேகத்தை கொச்சப்படுத்தினாங்க, அவர் அழைப்பை கொச்சப்படுத்தினாங்க. அவர் யார்? பிதாவினுடைய குமாரன் இயேசு மகாராஜா, பச்சை மரம், பாவமறியாதவர், பரிசுத்தாவியினால் பிறந்தவர். அவருக்கே இந்த உலகம் அப்படிப்பட்ட அவமானத்தை கொடுத்திருக்குமானால், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே, உனக்கு அவமானம் வராதா? நிந்த வராதா? வரணும். வந்தாதான் உயர்வு இருக்கும், வந்தாதான் மேன்மை இருக்கும். இன்னைக்கு நீங்க புழுவை போல துடிக்கலாம், நெளிக்கலாம், கேவலப்படுத்தப்படலாம், பரிகாசம் பண்ணப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், காரி உங்களை பார்த்து சீனு துப்பிட்டு கூட போகலாம். இவன் குடும்பமா, இவா குடும்பமா, விளங்காத குடும்பம், ஒண்ணுக்கும் உதவாதுன்னு பலர் தூற்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை அவர் உயர்த்துவார், அதிசயமாய் உயர்த்துவார், ஆச்சரியமாய் உயர்த்துவார், அற்புதமாய் உயர்த்துவார். ஏனென்றால் ஒருவனை குப்பையிலிருந்து உயர்த்தி கோபுரமேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு சக்தி படைத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே. நல்லா கவனிக்கணும். கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்லையே, நீ ஜெபிக்கிறியன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜெபிக்கிறியா? கூட்டத்துக்கு போறியா? உனக்கு வேற வேலை இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்றது தான் ஆசீர்வாதம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே உங்களை விட ஜெபத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியுமா? நீங்க ஜெபத்துக்கு வரக்கூடாது, ஜெபத்துக்கு போகக்கூடாது, ஜெபத்தில் இருக்கக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைச்சு நீ கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ற வழியை பாரு, கூட்டம் கூட்டம்னு அலையாத அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது பாருங்க. அந்த கூட்டத்துக்கு தெரியும், ஜெபிச்சுட்டா நல்லா ஆயிடுவாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னைக்கும் சொல்றேன், நம்மளை விட நம்ம சத்துருவுக்கு தான் யாருன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பு சின்ன பையன், 17 வயசு, அன்னைமார் அடிச்சு குழியில தூக்கி போடுறாங்க. ஏன் அந்த சின்ன பையன் அடிச்சு போடணும்? அவன் ஒரு பெரிய ஆளா, ஒரு சொப்பனை கண்டான பலிச்சிரவா போகுது. பயம், பயம், அவன் மேல இருக்கிற அழைப்பை கண்ட பயம். உங்களை கண்டு எதுக்கு எருக்களிக்கிறாங்க தெரியுமா? உங்களை கண்ட ஏன் திரும்ப அப்படி பொறாமப்படுறாங்க? வயிற்றுச்சல் ஏன் படுறாங்க தெரியுமா? நீங்க கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் கண்ட ஏன் தாங்க முடியல தெரியுமா? உன் மேல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு,
உங்க மேல ஒரு சிறப்பான தேவ திட்டம் இருக்கு. யோசேப்பை நினைச்சவங்க எருக்களிக்க காரணம், யோசேப்பு ராஜா, இளவரசன், பட்டத்து இளவரசன், எகிப்து நாட்டுக்கு இளவரசன், பஞ்சகாலத்தின் இளவரசன். அது யாருக்கு? ஆண்டவர் அடுத்து சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் சாத்தானுடையவர்களை வைத்தவர்களை தாக்கினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிடுறீங்க? என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவரை தேடவே விட மாட்டேங்கிறாங்களே, ஊழியம் செய்ய விடவே மாட்டேங்கிறாங்களே, என்ன கேவலப்படுத்துறாங்களே. நான் சொல்றேன், கேவலப்படுத்துபவர்கள் பெருகட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எவ்வளவு உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உன்னை எள்ளி நகைக்கிறார்களோ அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறவர் தெரியுமா? சாத்தானை தட்டிட மாட்டார், சத்துருவை அடிச்சிட மாட்டார், வச்சு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வச்சு எப்படி செய்வார்னா, ஒரு காலம் வரும், இன்னைக்கு அவங்க எல்லாம் உங்களை சுத்தி சுத்தி பேசுறாங்க, சுத்தி நடமாடுறாங்க, பொறுத்திருந்து தான் பார்ப்போம் நினைக்காங்க. ஆனா ஒரு காலம் நீங்கள் மட்டும் வாழ்ந்திருப்பதை பார்ப்பார்கள், சுகித்திருப்பதை பார்ப்பார்கள். இது அப்படியே நடக்கும். உங்கள் வீட்டாருக்கு முன்பு, உங்கள் சகோதரர்களுக்கு முன்பு, சகோதரிகளுக்கு முன்பு, தெருக்களுக்கு முன்பு, பட்டணத்துக்கு முன்பு இப்பொழுது கூனி குறுகி வாடி வதங்கி பட்டு போன மரத்தை போல இருக்கிற உங்கள் வாழ்வை காய்த்து கனி கொடுத்து பூத்து குலுங்க வைத்து கர்த்தர் நறுமணம் வீச வைப்பார். இது அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். அவர் வாக்குத்தத்தத்தின்படி நடக்கும். ராகேல் கூனி குறுகப்பட்டாள், ராகேல் நிந்திக்கப்பட்டாள். அவள் சகோதரிக்கு இருந்த ஆசீர்வாதம் இவளுக்கு இல்லாமல் போனது நிமித்தம் மற்றவர்களால் கேவலமாய் பார்க்கப்பட்டாள். ஆனால் ராகேல் கர்த்தரை தேடின பொழுது ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். இன்றைக்கும் அவமானத்துக்கு மத்தியில், நிந்தைக்கு மத்தியில், வெட்கத்துக்கு மத்தியில் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிற மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டருளினேன், என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, என் கிருபையினால் நீ பிழைத்திருப்பாய், வாழ்ந்திருப்பாய், சுகித்திருப்பாய், உயர்த்தப்பட்டிருப்பாய். சத்துருக்கள் முன்னிலையில் உனக்கொரு பந்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து மகிமையில் கர்த்தர் சிறந்து விளங்க வைப்பார். அவளா இவா, இவனா இவன் அப்படின்னு உங்க வீட்டார குறிச்சு மற்றவங்க வாயை பிளக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, தூங்காம கிடக்காதீங்க. இரவெல்லாம் திரும்பி திரும்பி படுத்தும் தூக்கம் வரல. ஏன்னா நிந்திக்கிறவங்களால உங்களுக்கு கவலை, உங்களை வெட்கப்படுத்துறவங்களால உங்களுக்கு கவலை. கர்த்தர் சொல்றார், பயப்படாதே சீயோனே, நான் உனக்கு மலை போல் இருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கண்மலையாக இருக்கிறார், நித்திய கண்மலையாக இருக்கிறார், ஞான கண்மலையாக இருக்கிறார். சொன்னதை செய்யும் தெய்வம் அவர். உங்களோடு கூட இருக்கும் வரை ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்க நம்பிக்கையோட தேடணும், போல்டா தேடணும், வைராக்கியமா தேடணும். ஆண்டவரை தேடுறதுல ஒரு நாளும் நொடிஞ்சு போயிடக்கூடாது. 4 பேர் 4 விதமா பேசிட்டா கூனி போயிடக்கூடாது. அப்பதான் நீங்க நினைக்கணும், ஓஹோ மேம்படியானுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு, என் மேல ஒரு திட்டம் இருக்கிறதுனால தான், காரணம் இல்லாமல் என்ன பேசுறாங்க, என் பிள்ளைய பேசுறாங்க, என் கணவரை பேசுறாங்க, குடும்பத்தை பேசுறாங்க. காரணம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க மேல ஒரு குறித்த காலத்து தரிசனத்தை எசப்பா வச்சிருக்காங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க சிறப்பான ஒரு இடத்துக்கு போகணும்னா சில அவமானத்தின் பாதையையும் கடக்கத்தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அவமானத்தினால நெருக்கப்படுறல்ல, இன்னைக்கு பிறகு உன்னை மகிழ்ச்சிக்குள்ள வைக்க போகிறேன், சந்தோஷத்துக்குள் வைக்க போகிறேன். அந்த நிந்தையை துடைத்தார். நடந்தது என்ன? ராகேலின் கற்பத்தை கர்த்தர் திறந்தார். இந்த நாட்களுக்கு பிறகு எது அடைக்கப்பட்டதனால் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்று, பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பு என்றைக்கு இந்த வாசல் எனக்கு திறக்கும் என்று நீ காத்திருந்து சோர்ந்து போனாயோ, அந்த கதவுகளை கர்த்தர் திறப்பார். அந்த கதவுகளை கர்த்தர் திறப்பார். அவர் சமூகம் உனக்கு முன்னாலே போகும். கோணனாலவைகள் எல்லாம் நீங்களாகும், தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும், திறந்த வாசல் உண்டாகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே இருந்து காக்கும். நீ அங்கு நன்மையை பார்ப்பாய், ஆசீர்வாதத்தை பார்ப்பாய், சுகத்தை பார்ப்பாய், சுதந்திரத்தை பார்ப்பாய், விடுதலையை பார்ப்பாய், வெற்றியை பார்ப்பாய், சேமத்தை பார்ப்பாய், செழிப்பை பார்ப்பாய். நீ தேடியும் அதற்கு பிறகு இந்த எகிப்தை பார்க்க மாட்டாய். இந்த காலத்தில் எதை உன்னை ஒடுக்குதோ, எது உங்களை நெருக்குதோ, எது உங்களை வாதிக்குதோ, எது உங்களை உபத்திரவப்படுத்துதோ, இனி வரும் அந்த சுதந்திரமான காலத்தில் அதை தேடியும் நீங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள்.
இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையும் தருவார், இன்னொரு பிள்ளையும் தருவார். ஆமென். உங்கள் விசுவாசம் என்ன? இந்த ஒன்றை மட்டும் தந்துருங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு ரெட்டிப்பான நன்மை வேணும், ரெட்டிப்பான நன்மை வேணும் ஆண்டவரே. விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. அங்க ராகேல் சொல்றா, கர்த்தர் கட்டாயம் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். கணவன் கைவரித்து விட்டார், குடும்பம் அவளை நிந்தித்த போது ஆத்தும மணவாளன் கைவிடல. இந்த உலகத்தில் உள்ள மணவாளன்களும் சரி, இந்த உலகத்தில் உள்ள மணவாட்டிகளும் சரி, இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளும் சரி, உங்களை மறந்தாலும் வெறுத்தாலும் கைவிட்டாலும் உதவாக்கற உபத்திரவம் நினைச்சாலும் உங்களை படைத்தவர், அழைத்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், நடத்துகிறவர் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வந்து உங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து உங்கள் நிந்தையை மாற்றுவார். மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13:8-9 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மனவா, கொஞ்சம் இருங்க, எல்லாரும் எடுங்களேன், கொஞ்சம் தூங்குறக்கா மாதிரி எடுங்க. ஆமா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்க செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். மறுபடியும் சொல்லுங்க. அடுத்தது, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார், அவளோடு இருக்கவில்லை. இப்போ இந்த கதை என்னன்னா, மனோவாவுக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். இன்னைக்கு செய்தி என்னன்னா, நீங்க நெருக்கத்துக்கு மத்தியில ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கும்? நீங்க நோக்கி கூப்பிட்டா பயப்படும் காரியத்திலிருந்து விடுதலை வரும். இரண்டாவது, அவமானப்படும் காரியத்திலிருந்து விடுதலை வரும். நம்பர் 3, அவர் என்ன செய்வார் என்றால் ஆலோசனை கொடுப்பார். மனவா சொல்றாரு, நீங்க பிள்ளைய தரப்போறீங்க, சரி, மறுபடியும் அந்த தூதனை கொஞ்சம் அனுப்பி இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இன்னைக்கு உங்க நிறைய பேருக்கு ஆலோசனை தேவைப்படுது, புத்திமதி தேவைப்படுது. எதுக்கு? பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளை ஆளாக்க, பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்த. இன்னும் ஒரு காலகட்டத்தில் உங்க வாழ்வாதாரம், தொழில், ஊழியம் மேம்படுவதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. எப்படி என் கணவனை நடத்தணும், எப்படி என் பிள்ளைங்களை வழி நடத்தணும்? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க, மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க. நீங்க எங்க போன உடனே போன் திருப்பி அடிப்பீங்க. நாங்க என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போறனோ அதுக்கெல்லாம் தீர்வை சொல்லிட்டு பேஸ்ட்டை வச்சு அடைச்சிட்டு போயிருப்பேன். மறுபடியும் அங்கிருந்து தான் வண்டி ஆரம்பமாகும். எங்கிருந்து? அதே நெருக்கத்திலிருந்து. இப்படி இருக்க ரொம்ப நேரம் ஆகாது, 5 மணிக்குள்ள போன் வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு என் மக்கள் தெளிந்த சிந்தையோடு இருந்து செய்தி கேட்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். அதுக்கு தான் தூங்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். உங்க பிள்ளைகளை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த தெரியல உங்களுக்கு. என் பிள்ளைகளை பாவத்துக்குள்ள இருந்து வெளியே எப்படி எடுக்க பிரதர் தெரியல. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உண்டாக்குனா என்ன செய்ய எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்க ஆலோசனை கொடுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சொல்யூஷன் வேணும், ஒரு விடுதலை வேணும். இந்த நாட்களுக்கு பிறகு தேவன் உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். 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 கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்னா தான் கொடுப்பாரு. இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னா அப்படி சம்பி உட்கார்ந்தே விட்டுருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பணும். ஆண்டவர் பேசுகிறவர், அவர் பேசுகிற தேவன், ஆலோசனை தருகிற தேவன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா பக்தி விருத்தியான ஜனமா இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள இன்னும் நம்பிக்கை வரல. கடவுள் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா கடவுள் செய்வாரா, அவர் எப்போ செய்வார் அப்படிதான் இருக்கு. அவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். அவர் நல்ல போதனையாளர், அவர் நல்ல ஒரு உபதேசி, அவர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர். நல்லா கவனிச்சு பாருங்க. 2015 ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துட்டார். ஆனா ஊழியத்தை தருவதற்கு முன்பு வரை நான் பைபிளே படிச்சு முடிக்கல. எந்த ஊழியத்துக்கு பின்னாடியும் ரொம்ப ஓடுனதும் இல்லை, எந்த ஊழியமும் செஞ்சு பழக்கம் இல்லை. கீபோர்ட் போட தெரியாது, பாட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஊழியம் எப்படி செய்யறது?
ஊழியத்தை செய்யறது பெருசுல, ஊழியத்துல வெற்றி வேணும், ஊழியத்துல நிலைச்சிருக்கணும். யாரும் சொல்லி கொடுக்கல, பாட்டியம்மா இறந்தாச்சு. அப்ப யாருக்கிட்ட கேட்க முடியும்? நான் உடனே பாருங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலம், அங்க ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான ஜெபிச்சுட்டு இருந்தார். சில பேர் ரொம்ப பரிசுத்தவானா இருப்பாங்க, கிட்ட ரொம்ப போயிடாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுதான் பெரியவர். நான் அவர் ஜெபம் பண்றவர் ஊழியர்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு சில வெளிப்பாடுகள் இப்படி ஊழியத்துக்கெல்லாம் வந்ததும் அவர்கிட்ட போய், பிரதர் எனக்கு இப்படிலாம் வருது, எனக்கு இப்படிலாம் ஊழியம்னு சொல்றாங்க, ஏதாவது ஆலோசனை கொடுக்க முடியுமானதுக்கு, அதெல்லாம் தெரியாது தம்பி, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். அவருக்கு அடுத்த ஊழியர் வரக்கூடாது, அதுதான் எண்ணம். மனுஷங்க புத்தி அப்படிதான், சப்பட்ட புத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியா சொன்னாரு, எலிசா கேட்டார், உங்ககிட்ட உள்ள வர 2 வேணும். எலியா உடனே என்ன சொன்னாரு? சரிப்பா நான் சொன்னாரு, அது ரொம்ப அரிதான காரியம் ஆயிற்றே. மனுஷன் புத்தியை காட்டுவான். இயேசு அப்படி அல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதையும் தாண்டி மேலாய் செய்வான். தகப்பனின் உள்ளம், தந்தையின் உள்ளம். அப்படி இருக்கும்போது சில காரியத்தை குறித்து நீங்கள் குழம்பி அலைந்து கொண்டிருக்கும் போது ஆலோசனை கொடுக்காமல் போய்விடுவாரோ? கர்த்தர் பேசுகிறவர், கர்த்தர் உயிர் உள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு சமீபமாய் வந்து விடுவார். இந்த இடத்துல உடஞ்ச தரையில பாய் இல்லாத இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எப்படிப்பா ஊழியம் செய்யணும், எப்படிப்பா ஊழியம் செய்யணும்? ஆண்டவர் அழகா பேசினார். இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யணும்னா நீ முதல்ல ஊழியக்காரங்கிறதே வெளியே தெரியக்கூடாதுன்னு. 1. 2வது, உன்னை நீ அடையாளமே படுத்தக்கூடாது. 3வது, நீ விசிட்டிங் கார்டு அடிக்கக்கூடாது. 4வது, ஊடு ஊடா போய் ஆத்துமாவை கூப்பிடக்கூடாது. 5வது, நான் கூட்டம் நடத்துறேன் நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. 6வது, நீ காணிக்கை வாங்கக்கூடாது. 7வது, நீ 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வர்றவங்க வீட்டுக்கு நீயா போகக்கூடாது. எவ்வளவு கஷ்டம்! அப்படி ஊழியம் செய்ய முடியுமா? அப்படி ஊழியம் செய்ய முடியுமா? பயங்கர கஷ்டம். ஊழியம் பெருகும் போது கட்டடத்துக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாதுன்னாரு. கூடாரம் போட்டுக்கலாம், மேல கட்டக்கூடாது. காணிக்க பணத்தை வாங்கி பேங்க்ல சேவிங்ஸ்ல போடக்கூடாது. இவ்வளவு காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு போதகன் கற்றுக் கொடுக்கல, ஒரு பரிசுத்தவான் எனக்கு கற்றுக் கொடுக்கல, ஒரு மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுக்கல, கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்ப நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட தான் வரணும். நீ ஊழியர்களோடு தொடர்பு கொண்டு என்ன ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. கன்வென்ஷன் கூட்டம் வந்தா ஒன்ன தாங்க கேட்க கூடாது. நம் ஆண்டவர் அவரை மட்டுமே நாம் சார்ந்திருக்கும்படி விரும்புகிற தேவன். அவர் பேசுறதெல்லாம் காதுல கேக்குது. உட்கார்ந்து இருக்கிறேன், என் கையில ஒரு பேண்ட் 2 பேண்ட் 2 ஷர்ட்டை தவிர ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றும் இல்லை. டேபிள் இல்லை, மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆள் இல்லை, சேரும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்ப சொல்றாரு, இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான எல்லா ஆயத்தத்தையும் செய்யக்கூடாதுங்கிறார். சொன்னா தானே வருவாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீ என் முழங்கால் போடு, நான் உனக்கு சொல்லி தருவேன், நான் உனக்கு கற்று தருவேன், நான் உனக்கு போதிச்சு தருவேன். 9 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நான் போகாத ஆலயங்களும் இல்லை, இடங்கள் என்னை கொண்டு போகிறதெல்லாம் வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு போவார். அப்பவும் சொல்லுவார் ஆலோசனை, ஸ்டேட்டஸில் டக்குன்னு, ஆண்டவரே நான் போகிற ஊரை வைக்கலாமா? வைக்காத. அப்போ நான் ஊழியக்காரன் தெரியாதா? நீ ஊழியக்காரன் நான் எனக்கு தெரிஞ்சா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரனை ஒரு இடத்துக்கு அனுப்புறது கூட அவன் திறமையாக இருக்கக்கூடாது. நானா ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டு என் திறமையில போனால் அங்கே ஆண்டவருடைய வேலை ஆகாது. யோனா தானாக தர்ஷிஷுக்கு போக நினைத்தார். ஆனால் யோனாவுக்கு ஆலோசனை கொடுத்தவர் நினிவேக்கு போய் என்றார். மகளே, மகனே, உனக்கு என்ன செய்யணும்? உன் குடும்பத்துக்கு நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? நீ அமர்ந்திருந்து பார், நோக்கி பார், கூப்பிட்டு பார், ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனை தேவனே தருவார். 10வது ஆண்டு நினைக்கிறேன் வரப்போகுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் விழாமல், தடுமாறாமல், தோற்று போகாமல், வெந்து போகாமல், நான் தரித்திரப்படாமல் என்னை கிருபையினால் நடத்துவதற்கு ஒரே காரணம், இந்த ஊழியத்துக்கு ஒரே ஒருவர் தான் ஆலோசகர். என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அவர் சொல்லாத ஒரு கூட்டத்தை நடத்தவே மாட்டேன். இங்க நடத்துற அத்தனை கூட்டம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் சொல்லாததை நானே தன்னிச்சையாக செய்யவும் மாட்டேன். அவர் சொல்றவரை நான் சோம்பேறியா தான் இருப்பேன், ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். திடீரென்று காதுகளில் இந்த காரியத்தை போட்டு இதை இப்படி செய் என்று கற்றுத் தருவார். மகளே, மகனே, தாயே, தந்தையே, உங்கள் மகனுக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக, நீங்கள் இப்பொழுது இருக்கிற சிக்கலுக்குழுக்கிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக அவர் ஆலோசனை கொடுப்பார். அவரை தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. அதுக்கு நானே சாட்சியா இருக்கேன். எனக்கு பட்டமோ, பதவியோ, பணம்
பணமோ, என் குடும்பமோ, உறவுகளோ, சொந்தங்களோ இந்த ஊழியத்துக்கு ஒரு நாள் ஆதாரம் இல்லை. இந்த ஊழியத்துக்கு ஒரே மூலாதாரம் என் பரலோகத்தின் தேவனானவர் ஒருவரே. நான் சொல்றேன், உங்க வீட்டை டெவலப் பண்ணணுமா, உங்க வாழ்க்கையை உயர்த்தணுமா, உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணுமா, உட்கார்ந்து கேளுங்க. ஏசப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? நான் எப்படியெல்லாம் இந்த காரியத்தை நடத்தி முடிக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே? சொல்லும் அடியாள் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நாள் வந்துச்சு, ஆண்டவரே வெளியே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். 2 வருஷம் 10 பேர் 20 பேர் தான். 2 வருஷம் ஊழியங்களே இல்லை. ஆண்டவர் ஆலோசனை தரும்போது முதல்ல வெறுமை மாதிரி இருக்கும், ஆரம்பம் அற்பம் மாதிரி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். நான் ஒரு சிறிய சம்பவம் சொல்றேன் பாருங்க. நான் 4-5 வருஷம் இந்த சர்ச்சில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், 2010 15 வரை. அப்போ என்ன ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு ஆசை, நல்ல ஒரு சபைக்கு போகணும். ஏன்னா நம்ம சபையில் என்ன இல்லை, ஆவி இல்லை, அனல் இல்லை. எனக்கு நல்ல போதனை வேணும், பிரசங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தூண்ல உட்கார்ந்து சாஞ்ச ஆண்டவரை எப்படி பேசுவேன். புலம்பல் மாதிரி இருக்கும், பைத்தியம் மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஜீவன் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து, ஆண்டவர் நான் எந்த சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. டக்குன்னு ஒரு தாகம் வருது. தாகம் வந்ததும் வெளியே வந்து தண்ணி குடிக்க வரேன். அந்த கேன்ல வச்சிருக்கிற தண்ணியை தூய யோவான் பேராலயத்தில் கரெக்டா நான் பிடிச்சு டேப்பை பிடிச்சு அண்ணாந்து அப்படி குடிக்கும் போது அதுல இருந்து ஒரு சத்தம், இங்கும் நான் இருக்கிறேன், நீ இதே ஆலயத்தில் இரு, இந்த ஆலயத்திலும் உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். அப்போ எனக்கு இது பிளாட்டாக தெரிஞ்சிச்சு, இது நம்மளாக தான் நினைக்கிறோமோன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ நேற்று மறுபடியும் ஆகஸ்ட் மாதம் முழுரவு ஜெபத்தை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொன்னது ஒவ்வொரு வருஷமும் என்னை கொண்டு போகிறார் உள்ள. நான் வேண்டாம் விட்டுருங்கன்னு வந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு போகிறார். காரணம், அவர் ஆலோசனை தந்தது. அவர் ஆலோசனை தந்தா அது பலிக்கும், அவர் ஆலோசனை தந்தா அது நடக்கும், அது ஆலோசனை தந்தா அது நிலைக்கும். அதனால தான் அவர் ஆலோசனைக்காகவே காத்திருங்க. ஒரு நிலத்தை வாங்கணுமா, வீட்டை கட்டணுமா, திருமணமா, பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கணுமா, ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட ஆண்டவரே நான் என்ன ட்ரெஸ் ஆண்டவரை எடுக்கலாம் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் அதிலெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றா கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். ஒரு சமயம் பாருங்க, ஒரு ஊழியத்துக்கு ஒரு 3 ஆண்டு நான் கன்வென்ஷன் பிரசங்கியராக ஆகலை. எனக்கு கன்வென்ஷன் ஊழியமே கிடைக்கல. ஒரு டிசம்பர் மாதம் என் கையில் ஒரு 1000 ரூபாய் காணிக்க வந்துச்சு. என் உடனில் ஊழியம் செஞ்ச ஒருத்தருக்கு ஒரு 500, இன்னொரு சகோதரிக்கு ஒரு 500 கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். திடீரென்று ட்ரெஸ் எங்கள் அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும். ஆண்டவரே என்ன செய்யன்னு தெரியும் போது ஒரு சத்தம் கேட்குது. இது வெளியே போனால் அதை தப்பாக திரிச்சு பேசுவாங்க. ஆனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் அல்லது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிற உறவை வேற யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த தடவை நீ ஃபுல் ஷூட், அதாவது ஃபுல் ஹேண்ட் போட்டு இன் பண்ணி டை கட்டுற மாதிரி ட்ரெஸ் எடுங்கிறார். எப்படி சொல்கிறாரு? இப்படிலாம் ஆண்டவர் பேசுவாரானா? நீங்கள் கள்ளம் கபடமற்ற புறாவை போல ஆண்டவரையே சார்ந்திருந்தா பேசுவார். நீங்கள் மைண்டில் உலகத்தையே தூக்கி வச்சா பேச மாட்டார். நீங்கள் 100க்கு 100 ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். என் வாழ்க்கையில் உள்ள ஒரே ஒரு வெற்றிக்கு காரணம் எதுனால ஆண்டவர். அப்போ லேட்டாக இருந்துச்சு, ஆண்டவரே இங்கே ஃபுல் ஹேண்ட் எடுத்து தச்சு இன் பண்ணி டையா, அரை பேண்ட் எடுத்து ஷேர்ட் தைக்கிறக்கே காசு. சாயங்காலம் ஒரு ஃபோன் வருது, ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் ஒரு 500 ரூபாய் காணிக்க தருவாங்க. அவங்க அவ்வளவுதான். திடீர்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு டக்குன்னு ஒரு கவர் எட்டு வந்தாங்க. எட்டு வந்து ஒரு 7000 ரூபாய் இருக்கு, துணி எடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. எப்படி துணி எடுக்கிறதுக்கு வச்சு. அப்போ எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு. ஐயோ, நான் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நான் துணி எடுக்கக்கூடாது, அது பாவம். நம்ம சில நேரம் மிதமிஞ்சின நீதிமானலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தாதீங்க, தடுக்காதீங்க. நான் தடுத்தேன். உடனே எதுக்கு, நான் மீதி உள்ள காசு எடுத்து வாக்கத்தை தட்டடிச்சுக்கிறேன் ஜனவரி மாதத்துக்கு. திரும்ப உள்ள போனார், ஒரு 3000 எட்டு வந்தார். வாக்கத்தை தட்டைக்கு இதை வச்சுக்கோங்க, இதுக்கு துணி எடுங்கன்னு. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து விட்டுட்டு போக மாட்டாரு. ஆலோசனைக்கு தேவையான மூலதனத்தையும் தருவார், ஆதாரத்தையும் தருவார், வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார். இந்த ஊழியத்தை குறித்து ஆலோசனை ஆண்டவர் கொடுத்துட்டார், இப்படிலாம் செய்யணும். அப்ப எப்படி செய்து முடிக்க ஆண்டவரே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வீடு என்னுடையது அல்ல, இது அவருடைய ஜெப கூடாரம். நீங்கள் ஆத்துமாக்கள் அவருடையவர்கள், இந்த கூட்டம் அவருடையது. நான் கருவி மாத்திரம், வேலையாள் மாத்திரம். செய்து முடிக்க வேண்டிய கடமை தேவன் கரத்தில் இருக்கிறது. நாம் அவருடைய திருக்கரத்தின் பாத்திரமாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, உங்களை உயர்த்த விரும்புறாரு. சகோதரி, இந்த கடனுக்குள்ள இருந்து வெளியே வர ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளு. திருமணத்துக்காக ஆலோசனை கேளு, பிள்ளை பேருக்காக ஆலோசனை கேளு. என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? நீங்க நினைக்கிறீங்க, முட்டாதீங்க, மோதாதீங்க, பிள்ளைகளோட வாக்குவாதம் பண்ணாதீங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை டிவி பெட்டிக்கு அடிமையா இருக்கு, மொபைலுக்கு அடிமையா இருக்கு, என் பிள்ளை கூட்டத்துக்கு வரமாட்டேங்க, சர்ச்சுக்கு வரமாட்டேங்க, குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டேங்க, நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? கேளுங்க, கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனை கொடுத்து உன் பிள்ளைகளை விழாமல், தடுமாறாமல், பின்வாங்காமல் அவரே கொண்டு வந்து நடத்துவார். ஆமீன். கடைசியா ஒரே காரியம், ஒரு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி இதோ நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 118:5. சீக்கிரமா சங்கீதம் 118:5. சங்கீதம் 118:5. சங்கீதம் 110. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்திலே வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நெருக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? குறுகி போவோம். நம்ம வருமானம் குறுகி போகும், வீடு குறுகி போகும், உள்ளம் குறுகி போகும், வாழ்க்கை குறுகி போகும், சுருங்கி போகும், அது சின்னதா மாறிடும், என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் வந்து விசாலம்னா நல்ல விரிஞ்ச ஒரு காரியத்தை தருவார். இந்த தாவீதை பாருங்க, எங்கெல்லாம் இருந்தாரு? குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அங்கே போயிடுவாங்க, உடனே டக்குன்னு வனாந்தரத்துக்கு போவார். அங்கே ஒரு சின்ன இடத்துல, வனாந்தரத்தில் பப்ளிக்காக இருக்க முடியும், ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பார். அங்கே போய் பிடிப்பாங்க, அவரை நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓட ஓட மகன் ஒரு பக்கம் துரத்துறான், ராஜா ஒரு பக்கம் துரத்துறாரு, சத்துருக்கள் ஒரு பக்கம் துரத்துறாங்க, பாடுகள் ஒரு பக்கம் துரத்துது. அப்பா அம்மா ஒரு காலத்தில் அன்னைமார் அவரை ஒரு குறுகின இடத்துல வச்சுட்டாங்க, கொஞ்சம் ஆடுக்கு பின்னாடி உட்கார்ந்தா நீ போதும்னு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மனுஷன், மகளை, சின்ன வீட்டுக்குள்ள இருக்கியா? கடன் பாரத்துக்குள்ள இருக்கியா? மந்திரத்துக்குள்ள இருக்கியா? தந்திரமான மனிதர்கள் உன்னை வளைத்து கொண்டார்களா? அல்லது ஐயோ என்னால் வெளியே போய் செயல்பட முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை சுருங்கி போச்சே, என்னால் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நான் குறுகி போனேன் என்று எண்ணுகிறாயா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார், அப்பொழுது கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். எந்த தாவீது கரவலாடு மேய்க்கத்தான் அவன் சரி என்று குடும்பம் முத்திரை குத்தினதோ, இதோ சவுல் நினைத்தான் இவன் என்னுடைய அம்புக்குத்தான் இரையாக்கப்பட வேண்டியவன் என்று. தாவீதை கையில வச்சிருந்த அம்புக்குத்தான் அவனை ஒப்பிட்டு வச்சிருந்தான். ஆனால் கர்த்தரோ தாவீதை சிங்காசனத்துக்காக வைத்திருந்தார், ராஜாவாக வைத்திருந்தார், அரண்மனைக்காக வைத்திருந்தார், இருதயத்துக்கு ஏற்றவனாய் வைத்திருந்தார். தேவ ஜனமே, உங்களை ஒரு சின்ன எலுமிச்சை பழத்துக்குள்ள, அல்லது ஒரு முட்டைக்குள்ள, அல்லது கோழி ரத்தத்துக்குள்ள, அல்லது ஒரு மந்திரத்துக்குள்ள, அல்லது ஒரு செத்தாவியை வச்சு உன்னை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்களா? இல்ல மகளே. அல்லது இந்த லட்சக்கடன் உன்னை கொன்றும் நினைக்கிறியா? இல்லவே இல்லை. கர்த்தர் கரத்திலே பார்வைக்கு அருமையான கனம் பெற்ற தேவ மனிதனே, மனுஷியே, கர்த்தர் சொல்றார், விசாலம் வரும், விசாலம் வரும். பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல சின்ன இடத்துல வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, வேலைக்கு மேல வேலை. ஆனா அந்த ஜனத்தை கர்த்தர் ஒரு பரந்த ஸ்தலத்துக்குள் கொண்டு போனார், வெறிந்த ஸ்தலத்துக்குள் கொண்டு போனார். உங்கள் ஆண்டவர் எதிர்காலத்துக்குள்ள கொண்டு போக போறாரு. புதிய 6வது மாதம் பிறக்கும் போது பயப்படாத, நிச்சயமா ஒரு வாசல் ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா இந்த 6 மாசத்துக்குள்ள நிறைய பேர் என் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைச்சீங்க, அல்லது நான் செத்தே போயிடணும்னு நினைச்சீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு அற்பமான காலம்தான், நெருக்கமான காலம்தான், ஒடுக்கமான காலம்தான், சுருங்கி போன காலம்தான், வேதனையான காலம்தான், பாடுகள் நிறைஞ்ச காலம்தான், அவமானம் நிறைஞ்ச காலம்தான். ஆனா இனி தொடங்க போகும் புதிய ஆண்டுக்கான நுழைவுல கர்த்தர் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார். உங்களை யாரும் அசைக்க முடியாது. பயப்படாதீங்க. எந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை நிறைவேறாது. உன் ஊழியத்தை தொட முடியாது, உன்னுடைய எல்லைகளுக்குள்ள வர முடியாது, உன்னுடைய காரியங்களை எவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் குறித்த காலத்து தரிசனத்தை தேவஜனமே உன்மேல் வைத்திருக்கிறார். அப்படி எழும்பி நிற்க ஆரம்பிக்கலாம், அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். மகளே, மறுபடியும் சொல்லுகிறார், பலன் கொண்டிரு, திடமனதாயிரு, திகையாத, கலங்காத, நான் உன் தேவன் என்று சொன்னவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல. நீங்க இனிதான் வாழுவீங்க. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறியா மகளே? பயம் காட்டுதா உன்னை? ஏதோ ஒரு நெருக்கம் பயம் காட்டுதா? ஏதோ ஒரு வாத, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பாவ போராட்டம், ஏதோ ஒரு மனுஷ வல்லமை, அவ்வளவுதான், நீ முடிஞ்சு போனா, நீ எழும்ப மாட்ட, நீ காணாமல் போவ என்று உன்னை பாடுபடுத்துதா? தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நெருக்கத்துக்கு மத்தியில் கூப்பிட்டு பார். பயப்படும் காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவஜனமே, தேவஜனமே, மகிழ்ந்து களிகூர், மகிழ்ந்து களிகூர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நெருக்கத்துக்கு மத்தியில் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு இறங்குங்கப்பா, என் மகனுக்கு இறங்குங்கப்பா, மகளுக்கு இறங்குங்கப்பா, என் வீட்டுக்கு ஒரு தீர்வு செய்யும்படி இறங்குங்கப்பா, என் நிலத்துக்கு ஒரு தீர்வு செய்யும்படி இறங்குங்கப்பா, என் ஊழியத்தின் பாளையத்துக்குள்ள இறங்குங்கப்பா, என் வேலை ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல, பிள்ளைகள் படிப்புல, எதிர்காலத்துல, நெருக்கத்துக்குள்ள இருக்கிற என் குடும்பத்தை தப்புவிக்கும்படி, தப்புவிக்கும்படி, பயத்திலிருந்து மீட்கும்படி, நிந்தை மாறி சந்தோஷம் உண்டாகும்படி, கர்த்தாவே குறுக்கலான பாதை நீங்கி விஸ்தாரம் வரும்படி ஒரு ஆலோசனை கொடுக்கும்படி அப்பா, அப்பா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. சகோதரிய, ஜீவன் உள்ள தெய்வத்தினுடைய வார்த்தையை கேட்டிருக்க. நீ ஜீவனோட ஜோமனு, ஜீவன் கொடுத்து ஜோமனு. உன் ஜெபத்துல உயிர் இருக்கட்டும், உன் அலறல் சத்தத்துல உயிர் இருக்கட்டும், உன் விண்ணப்ப சத்தத்துல உயிர் இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என்னை நோக்கி கூப்பிட்ட உனக்கு மறு உத்தரவு அருளினேன், அருளினேன். வாழ வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பாடுகள் ஒளியட்டும், பாடுகள் ஒளியட்டும், போராட்டங்கள் நீங்கி போகட்டும். அப்பா, உங்க ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் ஒவ்வொரு சகோதரிய தொடட்டும், சகோதரனை தொடட்டும், பிள்ளைங்களை தொடட்டும், குடும்பத்தை தொடட்டும். அப்பா, இன்றோடு இவங்க நெருக்கம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நெருக்கடி மாறட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் என் பிள்ளைங்களை வாழ விடாம நெருக்கடி கொடுக்கிறாங்களோ, சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்களாக, சத்துருக்கள் விலகி போவார்களாக, சத்துருக்கள் 7 வழியாய் ஓடுவார்களாக, 7 வழியாய் ஓடுவார்களாக, 7 வழியாய் ஓடுவார்களாக. அப்பா, நெருக்கத்தை நீக்குங்கப்பா. மனுஷன் நெருக்கம், பொறாம பிடிச்ச மனுஷனோட நெருக்கம், பொறாம பிடிச்ச மனுஷியோட நெருக்கம், பெருமை பிடிச்ச மனுஷனோட நெருக்கம், குதிங்கால தலைக்கு மேல தூக்க ஆயத்தமா இருக்கிற நெருக்கம் மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை கூறுகிறேன், ஜெயத்தை கூறுகிறேன், பாதுகாப்பை கூறுகிறேன், ஆசீர்வாதத்தை கூறுகிறேன், விடுதலையை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விஸ்தாரம் உண்டாகட்டும், விசாலம் உண்டாகட்டும். நெருக்கப்பட்டும், ஒடுக்கப்பட்டும், மனம் முறிந்து போகாத பிள்ளைங்கப்பா. கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறையே, நீ கர்த்தருடைய அரணுக்குள் இருக்கிறாய், உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ராகேல் கேட்டது 1, கொடுத்தது 2. பெஞ்சமினையும் கொடுத்தார், யோசேப்பையும் கொடுத்தார், உயர்த்தினார், வாழ வைத்தார். கர்த்தர் நீ அறிந்ததையும் தருவாரு, அறியாததையும் தருவார், கேட்டதையும் தருவாரு, கேட்காததையும் தருவாரு, எதிர்பார்த்ததையும் தருவாரு, அவர் தர நினைச்சதையும் தருவாரு. நீ பூத்து குலுங்கத்தான் போகிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரோஜா இதழ் முள்ளுக்கு மத்தியில் இருக்கிறது போல முள்ளா இருக்கலாம் உன்னை சுத்தி, ஆனா ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் அப்பா. சரீர வேதனை மறந்து பாதாளம் போகட்டும், வலிகள் மாறட்டும், கட்டிகள் கரையட்டும், கட்டிகள் கரையட்டும். என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, ஏழ்மையை கண்ணோக்கி பாருங்க. மந்திர கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும், அசுத்த கட்டுகள் உடையட்டும், அருவருப்பானவைகள் வீட்டை விட்டு விலகட்டும் அப்பா. ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. கடைசி காலத்திற்காக, வருகைக்காக மனவாட்டியாய், புத்தி உள்ள கன்னிகையாய் என் சகோதரிகளை ஆயத்தப்படுத்தும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், கூடாரத்தை ஆயத்தப்படுத்தும். வெளிச்சம் உதிப்பதாக, அக்கினி உதிப்பதாக, வல்லமை உதிப்பதாக. தேவன் இவர்கள் வீட்டுக்குள்ளே ராஜாவாய் எழுந்தருளும், மணவாளனாய் எழுந்தருளும், வீட்டின் தலைவராய் எழுந்தருளும் ஆண்டவரே. எழுந்தருளும், 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 எழுந்தருளும். என் சகோதரிக்காக, எங்க அம்மாவுக்காக, என் தாய்க்காக, என் சகோதரனுக்காக, தந்தைக்காக, உங்க பிள்ளைக்காக எழுந்தருளுங்க, எழுந்தருளுங்க, எழுந்தருளுங்க ஆண்டவரே. கண்ணீர் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், கலக்கம் மாறட்டும், வேதனை மாறட்டும், தத்தளிப்பின் பாத்திரம் கரத்தை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. என் பிள்ளைகள் அடுத்த கால கட்டத்துக்குள் அடியெடுத்து வைக்க சம்மதிக்காத சத்துருவை முறியடிக்கிற
முறியடிக்கிறேன். வாழ விடாமல் கெடுக்கிற ஆவியே, தேட விடாமல் கெடுக்கிற ஆவியே, அந்தகாரத்தின் ஆவியே, அழிந்து போ, எரிந்து போ, சாம்பலாகி போ. வீட்டை சிறையிருப்பாய் மாற்றுகிற ஆவி வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. அப்பா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க கொஞ்சம் ஊழியம் ஒரு நிமிஷம் செய்றீங்களா? உங்க வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி இந்த ஜெப வீட்டையும் பிரபுகிதியோனாகி என்னையும் அபியையும் கீபோர்ட் தம்பி ஜெபஸ்டினையும் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உணர்த்துறாரு உங்க ஜெபம் நீங்க சாதாரணமானவங்க இல்ல. உங்க மேல ஒரு கிருபை இருக்கு அம்மா, உங்க மேல ஒரு வல்லம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சொல்லுங்க. முடிவு வரியந்தோம் ஆண்டவரே 3 பேரும் ஊழியத்துல நிலைத்திருக்க, தரித்திருக்க, எழும்ப, கனி கொடுக்க அப்பா, உமக்காக ஓட, ஆண்டவரை வாழ இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க. ஜீவனை கூறி, சமாதானத்தை கூறி, தீர்க்காயுள கூறி, பாதுகாப்பை கூறி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெப கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்கட்டும். சொல்லுங்க. கடைசி காலத்தினுடைய எழுப்புதல் அக்கினி யெகோவாயிரே பெதஸ்தாவில் ஜெப வீட்டில் போடப்படட்டும், பற்றி பிடிக்கட்டும், தீ போல எரியட்டும். அப்படின்னா உங்களை நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசோட, முழு இருதயத்தோட பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் இருப்பீர்களாக என்றும், உங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் நீடித்திருப்பதாக என்றும், இனி பயமின்றி உங்கள் வாழ்க்கையின் வழியில் போய் நீங்கள் வாழலாம், நடக்கலாம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தில், வாழுகிற இல்லத்தில், கணவன் மனைவி உறவில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், ஊழியத்தில், படிப்பில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, வெற்றி, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.